ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி கம்பு வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு அடை, ஹெல்த்தியான அடை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். கம்பு வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து நைட்லேயே ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. உளுந்து வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் ஊற வச்சு எடுத்தது, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணது, கேரட்டு ஒரு 3 கேரட்டு துருவி வச்சுருக்கேன், மல்லித்தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 வரமிளகா. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்து எடுத்துக்கிட்டேங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதை கம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து நைட்லேயே நான் ஊற வச்சனால நல்லா ஊறி வந்துருச்சுங்க. நீங்கள் வந்து நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 மணி 1 மணிக்கு நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட்டிங் கூட செஞ்சுக்கலாம். இப்போ உளுந்தை நான் போட்டேங்க. போட்டு இப்போ இதில் வந்து நான் 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2வதாக போட்டதுலேயும் கொஞ்சமாக உளுந்து, கம்பு, அந்த ஒரு துண்டு இஞ்சி, மொத்தம் 2 துண்டு எடுத்துருந்தேன். இப்போ இதில் ஒரு துண்டு போட்டாச்சுங்க. போட்டு 3 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக, ரொம்ப நெய்ஸாக இருக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு கெட்டியாக இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு. வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு அது நல்லா ஆயில் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜீரகம் வந்து இது நல்லா மணமாக இருக்கும். ஜீரகமும் சோம்பும் போட்டேன்னா அதனால தான் நான் சோம்பும் ஜீரகமும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். அதையும் போட்டு இப்போ நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதும் இப்போ கொஞ்சமாக வெங்காயம், இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும், 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே இப்போ நான் எடுத்துருக்க அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை போட்டு வதக்கினா போதும். வெங்காயம் பச்சையாகவும் போடலாம், இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து வணக்கி சேர்த்தனா கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கிடைக்கும், அதனால் நான் வணக்கி சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கினதும் இப்போ எடுத்துருக்க அந்த கேரட்டையும் போட்டுக்கலாம். இது வந்து காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் சத்து உள்ளதாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கணும்னா நல்லா சாஃப்டாகிடும் வெங்காயம். இப்போ சாஃப்டாகி வணங்கினதுக்கப்புறம் இப்போ நான் கேரட் எடுத்திருக்கேன், அந்த கேரட்டையும் போட்டுக்கிறேன். 3 கேரட்டும் நான் துருவனதுங்க. இப்போ நல்லா கேரட்டையும் போட்டு 1 நிமிஷம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ கருவேப்பிலையும் மல்லி இலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 சேர்த்து 1 கைப்பிடி அதையும் போட்டு இப்போ நல்லா இலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அதை நல்லா இலக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மாவில் சேர்த்திக்க வேண்டியதான். இன்ஸ்டண்ட்டாக இந்த மாவை கலக்கி நம்ம ரொம்ப நேரம் வச்செல்லாம் சுட வேண்டாங்க. அப்போவே நம்ம அரைச்சதுமே உடனே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா பாருங்கள், கேரட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மாவோடு நான் கலந்துட்டேன். மாவோடு கலந்து எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கனால அதை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி இன்னும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, இதுவே கரெக்டான பதம். அது நல்லா கலக்கியாச்சு. கலக்கி எடுத்ததை இப்போ நான் இரும்பு தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இதுக்கு ஒரு சைடிஷாக வந்து ஒரு சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 பீஸ் தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 2 டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா. இப்போ பொட்டுக்கடலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா முந்திரி வந்து ஒரு 5-6 முந்திரி நான் சேர்த்திருக்கேங்க. முந்திரி சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா முந்திரி சேர்த்திக்கலாம், தேவையில்லைன்னா சேர்த்த வேண்டியதில்லை. இதெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி தான் அரைக்கணும். அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து இந்த அடையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவு தண்ணியாட்டம் இருக்கணும் சட்னி, அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெட்டியாக இருந்ததை விட இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இரும்பு தோசைக்கல் வச்சாச்சு. கொஞ்சமாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான அடை ரெசிபி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ நான் எடுத்திருக்க மாவில் எனக்கு ஒரு 5லேருந்து 6க்குள்ளே அடை வந்துச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாஸ்தியான அளவில் செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க.
பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குங்க. அருமையாக டேஸ்டியாகவும் இருந்தது, நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதாங்க, சுவையான அடை நம்மளுக்கு சூப்பராக பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.